வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், அயோத்தியா காண்டம், நகர் நீங்கு படலம். ராமன் முடிசூட்டிக் கொண்டு வருவான் என்று மனதில் மகிழ்ச்சியுடன் காத்திருந்த கோசலையின் முன் அரச சின்னங்கள் ஏதுமில்லாமல் ஊழ்வினை தம் முன்னே போகவும் அறக்கடவுள் வருந்தி பின்னே வரவும் தன்னந்தனியாய் சென்று நின்றார் ராமர். அவரை கண்டால் மாதேவி, இதென்ன, என் மகன் திருமுடி சூட்டிக் கொள்ளவில்லை, புண்ணிய நதியிலும் நீராடவில்லை, இதற்கு காரணம் என்ன என்று சந்தேகம் கொண்டாள். அதை அறியாத ராமர் அவள் பாதங்களை கைகளால் தொட்டு வணங்கினார். அவள் அந்த வருத்தத்துடன் ஆசி வழங்கி, ராமா, சக்கரவர்த்தி நினைத்த காரியம் என்னவாயிற்று? உனக்கு முடிச்சூட்ட தடையேதேனும் உண்டா? சொல் மகனே என்று துடிதுடித்து கேட்டாள். தாய் மனவேதனையுடன் வருந்தி கூறிய சொற்களை கேட்டதும் ராமர், தாயே, தங்களின் அன்பு மகனும் என் தம்பியும் குற்றமற்ற குணங்களும் கொண்டவனாகிய பரதன்தான் முடிச்சூடப் போகிறான் என்று கரங்குவித்து முகம் மலர தாய்க்கு பதிலளித்தார். எல்லா புத்திரரையும் ஒரு நிகராக நினைப்பவள் கோசலை. அதனால் மாற்றால் மகனான பரதனுக்கு பட்டங்கட்டப் போவதில் சிறிதும் மனத்தாங்கள் கொள்ளாமல் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தாள். அந்த மகிழ்ச்சியுடன் உடனே தன் புதல்வனை நோக்கி, மகனே, மூத்தவன் இருக்க இளையவன் அரசாளுதல் ராஜநீதி இல்லை என்ற ஒரு குறை மாத்திரம் உண்டு. அதை தவிர பரதன் அரசாளுவதில் எனக்கு வேறு குறையில்லை. பரதன் எல்லோரையும் விட நல்ல குணமுடையவன், உன்னை காட்டிலும் நல்லவன், எந்த வகையிலும் குறையில்லாதவன் என்றாள். பின்பு மீண்டும் அவளே பேசத் தொடங்கினாள். மகனே, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. ஆகதலால் தந்தையின் கட்டளை சரியா தவறா என்று ஆராய்ச்சி செய்யாமலே அதை ஏற்றுக்கொள்ளுதல் அறமாகும். ஆகவே நீ தம்பிக்கு அரசை கொடுத்து அவனுடன் ஒற்றுமையாக வாழ்க. தாயின் உரை கேட்டு ராமர், அம்மா, சக்கரவர்த்தி எனக்கு இட்ட மற்றொரு கட்டளையும் உண்டு என்றார். அது என்ன கட்டளை மகனே? 14 வருடம் காட்டில் முனிவருடன் வாழ்ந்து நல்ல தவங்களை செய்து சிறந்த பேறு பெற்ற பிறகு திரும்பி வரும்படி தந்தையார் எனக்கு கட்டளையிட்டுள்ளார். ராமபிரான் கூறிய அந்த வார்த்தைகள் காதில் விழுவதற்கு முன்பே கோசலை ஏங்கினாள், இளைத்தாள், மனம் திகைத்தாள், மயக்கம் மிகுந்தாள், தரையில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தாள். திடீரென்று பிள்ளையை பார்த்து, மகனே, நீ இந்த நாட்டை ஆள்வாய் என்று மன்னர் சொன்ன வார்த்தை வஞ்சனையோ? இனி நான் உயிர் வாழ்வேனோ? என் பஞ்ச பிராணன்களும் அஞ்சும் அஞ்சும் என்றாள். பின்பு அவள் ஒரு கையை மற்றொரு கையினால் நெரித்தாள். தன்னுடைய மகனான ஸ்ரீராமனை 12 மாதம் தாங்கியிருந்த ஆளிலை போன்ற வயிற்றை வளையல்கள் அணிந்த தளிர்கையால் பிசைந்தாள். நெருப்பு புகை கிளம்ப அனற்பெருமூச்சு விட்டாள். மீண்டும் அவ்வுயிர்ப்பை உட்கொண்டாள். மனமும் உடலும் வெம்பத் துடித்தாள். சக்கரவர்த்தியின் அருள் நன்றாயிருக்கிறதே என்று கூறி சிரித்தாள். தாயின் பெருந்துன்பத்தைக் கண்டு எதிரே நின்றிருந்த ராமரை பார்த்து, நீ பெரிய காட்டுக்கு எப்போது போகப் போகிறாய் என்று கேட்டு எழுந்து நின்றாள். உயிர் உடலை விட்டு நீங்கும் பொழுதுள்ள தோற்றத்தை கொண்டாள். மேலும் பதைத்து, உன்மேல் அன்பு கொண்டு வாழ்ந்த சக்கரவர்த்திக்கு நீ என்ன தவறு செய்தாய் என்று கேட்டு முற்பிறவியில் செய்த நற்பயனால் பெற்ற செல்லத்தை இழந்தவர் பெரும் துயர் கொண்டு முகத்தை மூடிய வண்ணம் வருந்துவது போல வருந்தினாள். மீண்டும் அவள், எனக்கு தர்மம் துணையாவாது இல்லையோ என்றாள். தெய்வங்களே, உன் உயிர் போகும்படி நான் கொண்ட தீவினை என்ன என்று கூறி கன்றை பிரிந்த தாய்ப்பசுவைப் போல மனமுருகி கலங்கினாள். தாயின் துயரத்தை மேலும் ஸ்ரீராம பிரானால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. அவர் பாசமும் அன்பும் நெஞ்சில் குழைய மெல்ல தம் கைகளால் தாயை தூக்கி, கற்பீர் சிறந்த தெய்வமே, கணவர் கொள்கைக்கு ஏற்ப நடப்பதே கற்புடைய பெண்களின் செயல். அவ்வாறிருக்க சத்தியசீலரான சக்கரவர்த்தியை பொய்யராக்க முயல்கின்றீரா அம்மா? சொல்வீராக என்றார். அத்துடன் இல்லாமல் அவர் மேலும் தாயை பார்த்து பல நல்ல வார்த்தைகளை சொல்லி அவளுடைய வருத்தம் நீங்கும்படி தேற்றினார். தாயே, என்னை விடச் சிறந்த பரதன் நாடாளவும் நான் காடு சென்று தவம் புரிந்து பல நன்மைகளை பெற்று திரும்பி வரவுமான நன்மையை தந்தலையின் கட்டளையால் அடைந்தேன். இதைவிட நான் அடைந்த பாக்கியம் வேறு உண்டோ? என்ன விளைவதாக இருந்தாலும் தந்தையின் கட்டளையை மறுக்க என்னால் இயலாது. ஆதலால் தாங்கள் மனம் வருந்தாது
நான் காடு செல்வதற்கு விடை தர வேண்டும் என்று ஸ்ரீராமர் தாயிடம் வற்புறுத்தினார். உடனே கோசலை, குழந்தாய், தந்தையின் கட்டளைப்படி போகாதே என்று உன்னை தடுக்க மாட்டேன். ஆனால் உன்னை பிரிந்து நான் உயிர் சுமக்க முடியாது. அந்த மனத்துணிவு எனக்கு இல்லை. அதனால் நீ போவாயானால் என்னையும் உன்னோடு அழைத்து கொண்டு போ என்றாள். அன்னையே, என்னை பிரிந்து வாடும் சக்கரவர்த்தியின் அருகில் இருந்து அவரை தேற்றி பாதுகாக்காமல் என்னுடன் தாங்கள் வர துணிவது தகுமோ? அறத்தை தாங்கள் நினைத்து பார்க்கவில்லையா? பரதனுக்கு அரசை தந்துவிட்டு தவம் செய்யுமாறு தசரத சக்கரவர்த்திக்கு காட்டுக்கு செல்வார். அப்போது அவருடன் இருந்து தாங்கள் பணிவிடை புரிய வேண்டும். அருமை நோன்புகள் நோக்க வேண்டும். அதுவல்லவோ தங்கள் கடமை. அதை விட்டுவிட்டு தாங்கள் மனம் கலங்குவதற்கு காரணம் என்ன? தேவர்களும் தம்முடைய பெருந்தவத்தால் அல்லவா உயர்ந்த நிலையை அடைந்தார்கள். நானும் அத்தகைய தவத்தை செய்து உயர்வு பெறுவதற்குத்தானே எனக்கு தந்தை இந்த கட்டளையிட்டார். நான் காட்டில் வசிக்கும் 14 வருஷங்களும் தேவமானத்தால் 14 நாட்களாக கழிந்துவிடும். முன்பு கௌஷிக முனிவரின் அருளால் பெற்ற வித்தையும் பின்பு அடைந்த பாக்கியமும் தவறியதா என்ன? இல்லையே. அப்படிப்பட்ட முனிவர்களிட்ட காரியங்களை செய்தல் இன்னமும் நல்லது. அத்தகைய முனிவர்களுக்கு பணிவிடை செய்து பெற முடியாத சிறந்த அறிவு மிகுந்து அருமையான வித்தைகளையும் தேவர்களின் அன்பையும் பெற்று நான் இந்நகரத்துக்கு மீண்டும் வருவதை காண்பீர்கள் தாயே. சகரபுத்திரர்களின் புகழ் எல்லா உலகிலும் நிலையாய் நிற்பது போல தந்தை சொல்லை நிறைவேற்றுவதானால் என் புகழும் நிலையாய் நிற்கும். அம்மா, தந்தையின் ஆணையால் பரசுராமர் தாயையும் கொன்றார். அப்படியிருக்க நான் தந்தை சொல்லை மீறுவது தகுமோ என்றார் ஸ்ரீராம பிரான். தன் மகன் கூறியதை கேட்டதும் கோசலை எப்படியும் ராமன் நாட்டை விட்டு காட்டுக்கு செல்வான் என்று கருதினாள். தன் மைந்தனை எப்படியும் காட்டுக்கு போக விடாமல் தடுத்து விட வேண்டும் என்ற ஆசை அவளுள் இருந்த புத்திர பாசத்தால் எழுந்து நின்றது. அதனால் அவள், பரதனே நாட்டை ஆளட்டும், ஆனால் ராமனை காட்டுக்கு செல்லாமல் காப்பாற்றுவேன் என்று நினைத்து உடனே தசரதர் இருக்கும் இடம் நோக்கி சென்றாள். அப்படி போகின்ற தாயை வணங்கி நின்றார் ராமபிரான். அவர் உள்ளத்திலே சிறிய தாய் சுமித்திரையிடம் செய்தி தெரிவித்து வேண்டிக் கொண்டால் அவள் என் தந்தையாரையும் தாயாரையும் தேற்றுவாள் என்று எண்ணினார். அந்த எண்ணத்துடன் சுமித்திரை தேவியின் மாளிகைக்கு சென்றார். மன்னரை தேடிச் சென்ற கோசலை கேகய நாட்டு அரசர் அசுவபதியின் புதல்வியாகிய கைகேயின் மாளிகைக்கு சென்றார். அங்கே தசரத சக்கரவர்த்தி மூர்ச்சித்து விழுந்து கிடப்பதைக் கண்டாள். அந்த கணத்தில் அவளும் அரசர் விழுந்து கிடத்த இடத்தில் உயிர் பிரிந்து போகும்போது உடல் விழுந்தது போல அறிவு மயங்கி விழுந்தாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் கோசலை மயக்கம் தெளிந்து எழுந்தாள். ஆயினும் அவள் பித்து கொண்டாற் போல் புலம்பினாள். பிரியக்கூடாதவர்களுடைய பிரிவுக்கு காரணம் என்ன என்றாள். எல்லோரிலும் சிறந்தவரே, இது உமக்கு தகுமோ, நீதியோ என்றாள். உமக்கு அடியவர்களாகிய எங்களுடைய நிலைமையை நீங்கள் மனத்தில் கொள்ளாத எண்ணம் எதனால் என்றாள். வல்லலே, என் துணைவரே, இது உமக்கு அறிவான செயலா? இது நீங்கள் செய்யக்கூடிய செயலோ அரசே என்றாள். ராமன் உலகத்துக்கு உயிர் போன்றவன். அவன் நாட்டை விட்டு சென்றால் இந்த கோசல தேசமே அழிவடையும் என்றாள். நீங்கள் செய்த இக்காரியம் அருள் கொண்டு செய்ய நினைத்ததாகுமோ சக்கரவர்த்தியே என்றாள். மண்ணுலகத்தவர் செய்த தவம் போன்றவரே, செல்வத்துக்கு செல்வம் போன்றவரே, ஒழுங்கினுடைய கல்விக்கு கடல் போன்றவரே, அருளுக்கு இருப்பிடமானவரே, மனமுருகி வருந்தி அழும் என்னை பார்த்து நீ அழுவதற்கு காரணம் என்ன என்று ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு அழகாகுமோ? ஏழுலகமும் ஆள்பவரே என்றாள். பின்னும் அவள், என்னுடைய பேரொளியுள்ள மேனி ஒளி குன்றிவிட உயிரையே கொள்ளும் நோய் அடைவது போல இவர் பேச்சு மூச்சற்று கிடக்கின்றாரே, தம் நிலை இதுவென்று சொல்லவும் இல்லை. இதற்கு காரணம் என்னவோ? மகனே, சக்கரவர்த்தியின் நிலையை காண வாராய் என்று பெருங்குரலில் கதறி துடித்தாள். இப்படி கோசலை கூக்குரலிடும் அவள ஒளி பட்டாபிஷேகம் எப்போது நடக்கப் போகிறதோ என்று எதிர்பார்த்த வண்ணம் முடிச்சூட்டு விழா மண்டபத்தில் காத்து கொண்டிருந்த மன்னர், முனிவர், மக்கள் ஆகியோரின் காதுகளில் விழுந்தது. மங்களம் நிகழ வேண்டிய இந்த வேளையில் இப்படி கூக்குரல் கேட்க காரணம் இல்லையே, இது என்ன என்று நினைத்து கலக்கமுற்றார்கள். அவர்கள் அந்தப்புறத்துக்கு எளிதில் செல்லும் உரிமை படைத்த வசிஷ்ட முனிவரை நோக்கி, தேவரீர், இப்படி கூக்குரல் கேட்க காரணம் என்ன? தயவு புரிந்து இதனை அறிந்து வருவீராக என்று வேண்டினார்கள். அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கிய முனிவர் உடனே அந்தப்புறத்துக்கு விரைந்து சென்றார்.
வசிஷ்டர் அங்கே வந்து மன்னரின் நிலைமையைக் கண்டு என்ன விளையுமோ என்று அஞ்சினார். அந்த அச்சத்துடன் அவர் தசரதர் இப்போது இறக்கவில்லை, ஆனால் விரைவில் இறந்து விடுவார் என்று தோன்றுகின்றது. இப்படி இருக்கையில் சக்கரவர்த்தியின் காதலுக்குரிய கைகேயியோ மனதில் சிறிதும் துயரம் கொள்ளாதிருக்கின்றாள். கோசலையோ துன்பம் மிக பெற்று கதறுகின்றாள். தம் கணவருக்கு நேர்ந்திருக்கும் நிலையை கருதி ஒருத்தி மனம் அழிவதும் மற்றொருத்தி சிறிதும் மனக்கவலை இல்லாது இருப்பதுமாகிய இவற்றிற்கு காரணம் என்னவென்று விளங்கவில்லையே என்று தம் உள்ளத்தில் எண்ணினார். அத்தகைய சிந்தனையுடன் அவர் மன்னருக்கு பெருந்துன்பம் ஏற்பட்டுள்ளது என்பதை தவிர கோசலையின் நிலையால் வேறொன்றும் தெரியவில்லை. கோசலை மூலமாக மன்னருக்கு ஏற்பட்டுள்ள துன்பத்தை அறிய முடியாது போலும் தோன்றுகிறது என்று தமக்குள் கூறிக்கொண்டார். அப்போது அங்கே வந்தாள் கைகேயி. வசிஷ்ட முனிவரை கண்டதும் அவரை வணங்கி நின்றாள். தம்மை வணங்கிய கைகேயியை பார்த்த வசிஷ்டர் அவளிடம், அரசரின் வருத்தத்துக்கு காரணம் என்ன அம்மா, கூறுவாயாக என்று கேட்டார். முனிவர் பெருமானின் விருப்பத்தின்படி கொடிய கைகேயி நடந்ததையெல்லாம் கூறினாள். அதை கேட்டு அவர் இனி செய்ய வேண்டியவற்றை ஒருவாறு உணர்ந்தார். உடனே வசிஷ்டர் மூச்சையுற்று பூமியில் கிடந்த சக்கரவர்த்தியை அந்த புழுதி மண்ணில் இருந்து தம் கையால் எழுப்பினார். பின்பு அவரை பார்த்து, கற்றவராகிய தாங்கள் சாதாரண மனிதன் போல் அயற்சியடைதல் தகுதியோ? ராமர் காட்டுக்கு சென்று வந்த அன்றே இளைய தேவியார் இந்த அரசை அவருக்கு கொடுத்து விடுவார். தாங்கள் இப்படி வருந்துதல் சரியில்லை, இதனை விடுவீராக என்று பலமுறை வேண்டி கூறினார். ஆனாலும் மன்னருக்கு மயக்கம் முழுவதாக தெளியவில்லை. எனவே வசிஷ்டர் மன்னரின் முகத்தில் பலமுறை பனிநீரை தெளித்தார். ஆலவட்டத்தை கொண்டு மென்காற்று அவர் மேல் படும்படி வீசினார். தசரதரின் மயக்கம் தெளிந்தும் தெளியாமலும் இருக்கையில் அவருடைய காதில் விழும்படி இனிய சொற்களை கூறினார். அதனால் கைகேயின் விஷ சொல்லால் தோன்றிய துயர் சிறிது நீங்கவே தம் அன்புக்குரிய புதல்வரான ஸ்ரீராமரின் திருப்பெயரை சொல்லிய வண்ணம் மாவேந்தர் தடுமாறியவாறு எழுந்தார். அந்த இனிய காட்சியைக் கண்டு சிறிதே நிம்மதியடைந்தார் வசிஷ்ட முனிவர். சக்கரவர்த்தி, தாங்கள் கவலையை விடுங்கள். ராமபிரான் தான் நாட்டை ஆளப் போகிறார். அதற்கு எந்த தடையும் இல்லை. இளைய தேவியார் ராமர் முடிசூட ஒத்துக்கொள்வார். அப்படி அவர் முடிசூடாமல் காட்டுக்கு போனால் நாம் இருக்கப் போகிறோமோ? இருக்க மாட்டோம். வருந்தாதீர்கள் என்று கைகேயின் வன்னெஞ்சின் தன்மையை அறியாமல் அவள் மனதை திருப்பிவிடலாம் என்று நினைத்து தசரதரை நோக்கி வசிஷ்டர் இப்படி கூறினார். தசரதர் தம் மனதுக்குள் தாமே சிந்தித்தார். பின்பு தம்மை தேற்றிய முனிவரை பார்த்து, நான் கொய்கையேக்கு கொடுத்த வரம் பொய்யாகாது என்ற பழிச்சொல் எனக்கு வரக்கூடாது. அதே சமயம் ராமன் காட்டுக்கு செல்லாமல் அரசு புரிய வேண்டும். தாங்கள் இந்த உதவியை எனக்காக செய்தருளுங்கள் என்று வேண்டினார். இதுவரையும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு பேசாமல் நின்றிருந்த கைகேயியை சாந்தம் ததும்ப பார்த்தார் வசிஷ்ட முனிவர். அம்மா, நீங்கள் ராமருக்கு அரசை தந்து அவரை காட்டுக்கு செல்லாவண்ணம் செய்தால் அதனால் இந்த உலகத்து உயிர் தந்தவர் ஆவீர்கள். மன்னரும் உயிர் பெறுவார். அதனால் தூற்றாத பெரும்புகழ் பெறலாம். ஆகவே செய்த தீய செயலை விட்டு புகழ்பெறும் செயலை செய்யுங்கள் அம்மணி என்று சொன்னார். எல்லாம் தெரிந்த முனிவரே, வாய்மை தவறாத சக்கரவர்த்தி சொன்ன வார்த்தைகள் பொய்யாகலாமா? அப்படி அவர் பொய் சொல்லியதாக மாறுவாரானால் நான் உயிருடன் இருக்க மாட்டேன், இது சத்தியம் என்று உடனே அழுதபடி வசிஷ்டருக்கு கூறினாள் கைகேயி. வசிஷ்டர் அதற்கு, தாயே, உங்களுக்கு உங்கள் செய்கையினால் விளைவனவே என்று தெரியாவிட்டாலும் பிறர் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிறீர்களே, இனி உங்களுக்கு நான் என்ன சொல்லுவது? இறுதியாக ஒன்று சொல்கின்றேன், உங்கள் செயல்முறை அல்ல என்றார். கைகேயி அதை கேட்டு பேசாமல் நின்றாள். முனிவருக்கு அவளுடைய மௌனம் கோபத்தை தூண்டியது. அவளை பார்த்து மீண்டும், கணவரின் உயிர் போகும் தருவாயிலும் இந்த துன்பத்தை நினைக்காமல் நிற்கின்றாயே, உன் நெஞ்சம் என்ன நெருப்போ? அதில் குடிக்கொண்டிருக்கும் நினைவெல்லாம் நஞ்சோ? அவற்றை கலந்து பேசுகின்றவளே, நீ ஒரு மானிட பெண்ணோ இல்லை பேயோ? கொடுமையுடையவளே, இனி தசரத சக்கரவர்த்திக்கு இந்த உலகத்துடனும் உன்னோடும் என்ன உறவு இருக்கின்றது? உனக்கு வந்த பழிச்சொல் என்றுமே தீராது. சக்கரவர்த்தி தம் வாயினால் ராமரை காட்டுக்கு போ என்று துணிந்து சொல்லவில்லை. ஆனால் நீ தந்தை சொன்னார் என்று கூறிவிட்டாய். உன் விருப்பப்படி ராமர் காடு செல்வதை நீக்கப் போவதில்லை. இப்படி ஒரு சக்கரவர்த்தி குமாரரை காட்டுக்கு செலுத்தி அதனால் புகழை இழந்து பெரும்பழியை பெற்ற நீ தசரதரை உயிர் போகும் நிலையில் வைத்து விட்டாய்.
உனது இந்த செய்கை எவ்வளவு விபரீதமாக இருக்கிறது. உன்னை போன்ற கொடியவளும் உண்டோ என்று கைகேயின் செயலால் அவளுக்கு மதிப்பு தராமல் ஒருமையில் கண்டித்தார் வசிஷ்டர். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.